காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல். ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங் டியர்ஸ். இன்றைக்கி டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை நியூ சீரிஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆமாப்பா, இன்றைக்கி நியூ சீரிஸ் கொடுத்துருக்கேன். முறைமாமன் நியூ சீரிஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு வில்லேஜ் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியில் வந்து நம்மளோட எந்த ஸ்டோரியோட கம்பைனேஷனும் இருக்காது. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது இது மாதிரி இருக்கே அது மாதிரி இருக்கேன்னு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே பார்த்துட்டு வாங்க. கண்டினியூஷனாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்டோரியோட திருப்பங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், சீரியஸாக பாருங்கள். முறைமாமன் சீரீஸ் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டோரிக்குள்ளே போயிடுமா? சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கி ஆச கண்ணம்மா பேரதந்தா சொர்க்கமே என்றாலும் மூட போல காதல் விழுதா இல்லையான்னு தெரியலையே. ஏ கயலு, ஏக்கா என்னக்கா எதுக்கு கத்திட்டு கிடக்கீங்க? என்ன வேணும்? அடி கயலு, நீ எப்படி நேரம் கூப்பிடுறது? ஏண்டி அங்க தலைவர் வீட்டுக்கு போவேனவா? தலைவர் வீட்டுக்கு மதியம் மேல வர சொல்லிருக்காங்களே, அங்க கொட்டால கிளீன் பண்ணணும். வேலை நிறைய இருக்கு. இன்னும் எப்படி நேரம் நீ வரப்பிலே வேலை செஞ்சுட்டு இருப்ப? அட ஆமாக்கா, நான் தலைவர் வீட்டுக்கு போறதே மறந்து போயிட்டேன்க்கா. ஏக்கா இருக்கா, கையை காலால கழுவிட்டு வந்துடுறேன். நானு இவ்வளவு நேரம் வரப்பில வேலை பார்த்தது சேரும் சகதியமா இருக்கு. கையை காலால அனுப்பிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் இருக்கா? சீக்கிரம் மாடி. நம்ம ஒரு நிமிஷம் லேட்டா போனாலும் தலைவர் கொண்டாட்டி நம்மளை கிழிச்சு தலைக்கெல்லாம் தொங்க விட்டோம். தெரியும்ல? தெரிஞ்சிருந்து ஏன் தான் இப்படி பண்றேன்னு தெரியல. மாடி. ஆமாக்கா, அந்த அம்மா பத்தி நமக்கு தெரியாதான் என்ன? வேலை பார்த்ததுல நேரம் போனது தெரியலக்கா. நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின. நீயும் ஞாபகப்படுத்தின, அவ்வளவுதான். நாளைக்கு எனக்கு இந்த குழப்பம் கேட்டு போயிடும் பாத்துக்க. அது என்னமோ சரிதான். சரி நேரத்தை ஓட்டிட்டு இருக்காது. சீக்கிரம் வா, நேரம் ஆகுதுல. 2 நிமிஷம் கையை கால அலம்பிட்டு ஓடி வந்துடுறேன். அப்படி கையில ஆடி சுற்றி வந்துட்டு இருக்கா பாரு. கொஞ்சம் சீக்கிரம் வாடி. நம்ம மட்டும் லேட்டா வந்து மீனாட்சி அம்மாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நமக்கு இந்த வேலையே இருக்காது பாத்துக்க. உடனே கையில காசு கொடுத்து என்னோட உன் கணக்கு முடிஞ்சு போச்சு, வீட்டை பார்த்துட்டு போன அனுப்பி விட்டுருண்டி. நீ என்ன ஆடி அசைஞ்சு அம்மாவாசிக்கு வருவா போல இருக்கு. சீக்கிரம் வாடி. ஆமா கண்ணி சொல்றது கரெக்ட் தான். வந்துட்டேன். சரி பாக்கா, நம்ம சீக்கிரம் போவோம். ஆமாடி சீக்கிரம் வா. போ, எது வந்தாலும் போற வழியில பேசிப்போம். அந்த அம்மா மட்டும் நம்ம லேட்டா போனோம்னு தெரிஞ்சது ஐயோ பஜாரி மாதிரி நம்மளை கத்த ஆரம்பிச்சிடும். சரி வா போ. ஏண்டி ஒரு நிமிஷம் இல்ல? ஏன் என்னாச்சு? ஏண்டி மரப்பு வரைக்கும் கொட்டா வரைக்கும் வந்திருக்கேன். எதுக்கடி இப்படி புடவை கட்டிட்டு வந்திருக்கேன்? இந்த மாதிரி நல்ல புடவை கட்டிட்டு வந்தா அந்த மீனாட்சி அம்மா கண்ணுக்கு பொறுக்காதடி. அவ்வளவுதான். இதுக்காகவே உன்னை திட்டி தீர்த்துமே. இன்னைக்கு முகூர்த்த நாள்ல காலையில ஒரு கிரகப்பிரவேச வீட்டுக்கு போனேன். அப்படியே அங்கிருந்து நேரம் வயலுக்கு வந்துட்டேன்க்கா. நேரம் ஆச்சு பாத்தீங்களா? அதனால வயலுக்கே வந்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி காயினு. ஆனா இது மட்டும் மீனாட்சி அம்மா கண்ணுக்கு பட்டுது. அவ்வளவுதான். அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா தான் நல்ல துணிமணி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல நகை நட்டோட சீரம் சிறப்பமா சுத்திக்கிட்டு வரணும். நம்மளாம் இப்படி பண்ணக்கூடாதே. சரி வா, இதுக்கு மேலே இதை மாற்ற முடியும். ஏதாவது பேசி சமாளிக்கும். சீக்கிரம் போவோம். நானே கொஞ்சம் பயந்து போயிருக்கேன். நீ வேற மேற்கொண்டு பயன்படுத்துறீங்க. சரி பயப்படாத. நீ மீனாட்சி அம்மா கண்ணில் இன்னைக்கு படாம அதுவே போதும். வா, நான் ஏதாவது பண்ணி உன்னை அவங்க கண்ணில் படாத அளவுக்கு பாத்துக்கிறேன். சரி வாடி, நேரம் ஆகுது போலாம். சரிக்கா போலாம். ஏண்டி கையில வீட்டுல வந்து வேலையை முடிச்சிட்டியா? நான் எங்கக்கா முடிச்சேன்? எல்லாத்தையும் அப்படியே போட்டு விட்டுட்டு காலையில கிரகப்பிரவேச வீட்டுக்குள்ள போயிட்டேன். அங்கேயே காலை சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டேன். காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டை மாதிரி 2 இட்லி கட்டி கொடுத்தது. அதையும் எடுத்துக்கிட்டு இந்தா இங்க வந்தாச்சு. வயல் வேலை பார்த்துட்டு என்ன நேரம் போனது தெரியல. இப்ப நீ கூப்பிட போய் தான் தலைவர் வீட்டுக்கு போகணுங்கிறது ஞாபகத்துக்கு வந்தது. அதான் அடிச்சு பிடிச்சு வந்துட்டு இருக்கேன். இந்த மதியம் சாப்பாடுல கையை கூட வைக்கல. அங்க போனா தலைவர் பொண்டாட்டி நம்மளை சாப்பிட கூட நேரம் கொடுக்காதே. ஏக்கா போற வழியில சாப்பிட்டு போயிடுமா? யார் இவன்? நானே நேரம் ஆகுது, அந்த அம்மா எதாவது கத்த போதுன்னு தவிச்சிட்டு இருக்கேன். இவன் ஏதாவது போற வழியில சாப்பிட்டு போலாமா? அடி நீ சொன்னது மட்டும் தலைவர் பொண்டாட்டி காதல விழுந்தது. அப்படிதான் நம்மள நம்ம கொண்ட முடியும் 6 ரூபாய் எடுத்து கடற்கரைன்னு ஆஞ்சிருவாடி. நீ வேற வந்து தோலடி. சோறாவது கஞ்சியாவது அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கோ. அந்த அம்மா கண்ணா சொந்த நேரமா பார்த்து எதையாவது 4 உருண்டை எடுத்து வாயில போட்டுப்போம். இப்போ வாடி போ. இல்லக்கா இது போலது தினம் தினம் இந்த அம்மாக்கு பயந்து சாக வேண்டியதா இருக்கு. ஏக்கா இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே கிடையாதாக்கா? இப்போ விடிவு காலத்தை பற்றி பேச முடியாது. நம்ம எதிர்காலத்தை பற்றி தான் பேசணும். வாடி சீக்கிரம் நம்ம போவோம். ஏமா இங்க பாருங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்னம்மா வேணும்? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் இந்த ஊருக்கு புதுசு. ஒருத்தவங்க தேடி வந்தேன். அவங்க அட்ரஸ் தொலைச்சிட்டேம்மா. அவங்க பேர் மட்டும் தான் தெரியும். பேர் சொன்னா நீங்க அவங்க வீடு எதுன்னு சொல்லுவீங்களா? என்னம்மா நீங்க அட்ரஸ் தொலைச்சிட்டேன்றீங்க? பேருனா ஒரு பேர்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க. நாங்க யார் என்னம்மா சொல்றது?
ஏமா அந்த அட்ரஸ்ல கீழே தெரு மேல தெரு மேற்கு தெரு தெற்கு தெருன்னு ஏதாவது இருந்ததா அதை வச்சு சொன்னீங்கன்னா கூட நீங்க பேர் சொன்னீங்கன்னா உடனே சொல்லிடுவோமா. இல்லம்மா அட்ரஸ் எல்லாம் சரியா படிக்கல, படிச்சிருந்தாலும் கொஞ்சமா ஞாபகத்துல இருக்கும். நான் சரியா படிக்கலாமா, பேக்ல தான் வச்சிருந்தேன். இப்ப தேடி பாக்குற அட்ரஸை காணும். அதான் பேர் சொன்னா உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தேன். இப்படி சொன்னா எப்படிமா? சரி நீங்க பேர் சொல்லுங்க, யாருனாலும் நாங்க பாக்குறோம். பேர் சொல்லுங்கம்மா. ஆம்பளையா பொம்பளையாம்மா? இல்லம்மா நான் தேடி வந்தது பொம்பளை தான். என் தோழிமா, என் தோழி தான் தேடி வந்திருக்கேன். பரவாயில்லம்மா, இந்த வயசுல உங்க தோழி தேடி வந்திருக்கீங்க. சரிங்கம்மா சொல்லுங்க, பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா. எங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றோம். அவ பேரு பார்வதி. பார்வதி உங்க வயசுல பார்வதின்னு பேர்ல எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரலையே. ஐயோ சாந்திக்கா, என்னக்கா பேரு கிட்ட திருத்தி முடிச்சிட்டு இருக்கேன். அவங்க யார் சொல்றாங்க தெரியலையா? நம்ம பார்வதி அம்மா சொல்றாங்கக்கா. யாரடி சொல்ற? யார் பார்வதி அம்மா? எனக்கு ஒண்ணு குழப்பலையே. யாரடி? ஐயோ என்னக்கா நீ இப்படி இருக்க? அதான்க்கா தலைவரோட அம்மா, நம்ம பார்வதி அம்மா. பெரியம்மாக்கா? ஆமாடி, பெரிய விட்டம்மான்னு சொல்லி எனக்கு அந்த அம்மா பேரே மறந்து போச்சுடி. தலைவரோட அம்மா தேடி வந்திருக்காங்களோ? ஆமா பார்வதி அம்மா அவங்க பேர் தான். அவங்க தான் இங்க கேட்கறாங்களே, நம்ம தலைவரோட அம்மாவை தான் இங்க கேட்கறாங்களே. ஐயோ பெரியம்மா கொஞ்சம் மன்னிச்சிருங்கம்மா, நீங்க பார்வதி அம்மான்னு சொன்னதும் எனக்கு யாருன்னு எதுன்னு சரியா தெரியல. நீங்க பெரிய விட்டம்மாவை தேடி வந்திருக்கீங்க, நீங்க வாங்கம்மா நாங்க கூட்டிட்டு போறோம். அப்போ பார்வதி உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா நீங்க இப்படி கேட்டீங்க? நீங்க பெரிய விட்டம்மா தெரியாம இருக்குமா? அவங்க பெரிய விட்டம்மா எங்க வீட்டுக்கெல்லாம் அவங்க தான் அம்மாவே. அப்ப பார்வதி பத்தி நான் என்னெல்லாம் கேள்விப்பட்டேனோ இப்போ அப்படியே தான் இருக்க போல இருக்கு. அவ பேர் சொன்னதும் இவ்வளவு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்குது. நீ பார்வதி சீக்கிரம் பார்க்கணும், கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா? என்னம்மா நீங்க இப்படி கேட்டீங்க? நீங்க பெரிய விட்டம்மா பார்க்க வந்திருக்கீங்க, உங்களை கூட்டிட்டு போவோம்ல? நீங்க வாங்க, நாங்க கையோட கூட்டிட்டு போறோம். பார்வதி அம்மா உங்களை பார்த்தாங்கன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீங்க எத்தனை வருஷம் சிநேகிதியா இருப்பீங்க, அவங்க இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க. வாங்கம்மா நாங்க கூட்டிட்டு போறோம். ரொம்ப நன்றிம்மா. போலாமா? வாங்கம்மா நாங்க கூட்டிட்டு போறோம். ஏக்கா போலாமாக்கா? வாடி போலாம். ஏங்கம்மா கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா அதிக பசங்க கேள்வி கேட்கறேன்னு நினைக்காதீங்க. நீங்க பார்வதி அம்மாவை இவ்வளவு வருஷமா ஞாபகம் வச்சிருந்தேன், இப்ப தேடி வந்திருக்கீங்களே. உங்களுக்கு எத்தனை வருஷம் நட்பு இருக்கமா? இதுல என்னமா தப்பு இருக்கு? எங்க நட்போட வயசு என்னன்னு கேட்கிறேன். எங்க நட்போட வயசு 55 வருஷம். இப்ப எங்களுக்கு வயசு 65. நாங்க பிறந்து 10 வருஷம் கழிச்சுதான் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். அதுவும் ஒரு ஸ்கூல்ல தான். பெருசா படிப்பெல்லாம் கிடையாது அந்த காலத்துல, உங்களுக்கு தெரியும்ல. இந்த ஆரம்ப பாடசாலை மாதிரி தான். அங்கதான் நானும் பார்வதி முதல்ல பாத்துக்கிட்டோம். அப்பல இருந்து பார்வதி நான் எனக்கு உயிர், நானும் அவளுக்கு உயிர். அம்மாடியோ 55 வருஷம் நட்பா அம்மா. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, உங்க நட்பு ரொம்ப உயர்ந்ததுதான். ஆமாண்டி அம்மா, இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டியே 5 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தா பெரிய விஷயமா இருக்கு. நட்பு எங்க சேர்ந்துருக்கோம் அதை சொல்லுங்கம்மா. அப்படிதாம்மா கிடக்கு, காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கும். ஆனா எங்க பார்வதி அம்மா சும்மா சொல்லக்கூடாது. பார்வதி அம்மா அவங்க தெய்வம். இந்த ஊருக்கு அவங்க தான் படி அளக்குறாங்களே. நீ சொல்லும் போதே தெரியுது. என் பார்வதி சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அவ குணம் எப்படி இருந்ததோ அந்த குணம் மாறாம இப்பவும் அப்படியே இருக்கா. ஆமாம்மா, பார்வதி அம்மா மட்டும் இல்ல இந்த ஊரே தலைக்கலாம். எப்படி சொல்றீங்க? உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. சொல்றேன்னு சொல்லிட மாட்டீங்களே. நீங்க பார்வதி அம்மா சொன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நாங்க சொல்ற பத்தி நேரடியாக சொல்ல மாட்டீங்களே. அப்படிதான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, பார்வதி அம்மாவோட பொண்ணா இருக்காருல, அதே எங்க தலைவரோட பொண்டாட்டி. அவங்க தான் இந்த ஊரையே கட்டி ஆண்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? பார்வதியோட மருமகளா? ஆமாங்கம்மா, பார்வதி அம்மாவோட மருமகளே தான். இந்த அம்மா குணத்துக்கு அந்த அம்மா கால்வாசி கூட வர மாட்டாங்க. ஆமாங்கம்மா, எங்க பார்வதி அம்மா அள்ளி கொடுக்குற குணம். ஆனா அவங்க மருமக கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க. அது சரி, பார்வதிக்கா இப்படி ஒரு மருமக? என்னம்மா பார்வதி குணமே வேறையாச்சு. ஆமாங்கம்மா, எங்க பார்வதி அம்மா அவங்க எங்களுக்கெல்லாம் குலசாமி மாதிரி, அந்த வீட்டுக்கு லட்சுமி தேவி மாதிரி. பார்வதி அம்மா அந்த வீட்டுல இருக்க போய் தான் அந்த வீடே கோவிலா தெரியுது எங்களுக்கு. என் பார்வதி பத்தி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னங்கம்மா இது சொன்னதுக்கே நீங்க ஆச்சரியப்படுறீங்க? எங்க பார்வதி அம்மா பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அவங்க எங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறா அன்னலட்சுமி மாதிரி. ஆமாம்மா, அன்னலட்சுமி மட்டும் இல்ல, மொத்த லட்சுமின்னு அவங்கதான். இல்லைன்னு போய் நிக்கிறவங்களுக்கு முகம் சுளிக்காம இந்தான்னு கொடுக்குறவங்க. ஆனா அவங்களுக்கு ஏறு மாதிரிதான் அவங்க மருமக. மனுஷங்களா பொண்ணு எங்களுக்கு மட்டும்தான் இந்த பாசம்னா கிடையாதுமா. வாயிலா ஜீவங்க. அந்த மாடு கண்ணுக்கு கூட அவங்க பாசத்தை அள்ளி கொட்டுவாங்க. மாடு கண்ணு கூட பார்வதி அம்மா இருந்தாதான் அன்னைக்கு பொழுது சந்தோஷமா ஓட்டும். என் பார்வதி பத்தி இப்படி எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்கம்மா 1-2 சொன்னதுக்கே இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க? இன்னும் எங்க பார்வதி அம்மா பத்தி சொல்ல நிறைய கிடக்கு, ஒரு நாள் போதாது. சரி நாங்க பேசிட்டு இருந்தா இப்படி தான் பேசிட்டு இருக்கோம். வாங்க நம்ம பெரிய வீட்டுக்கு போவோம். ஆமா நானும் பார்வதியை பார்க்க ரொம்ப ஆவலா தான் இருக்கேன். சரி வாங்க போவோம். வாங்கம்மா, வீடு பக்கத்துல வந்துருச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துல போயிடலாம். வாங்க. சரிங்கம்மா. இதாம்மா எங்க பெரிய வீடு, பார்வதி அம்மா வீடு. இருங்கம்மா, பார்வதி அம்மா உள்ள இருக்காங்களா இல்ல வெளியில இருக்காங்களான்னு தெரியல. அவங்க எந்த நேரமும் உள்ள இருக்க மாட்டாங்க, இந்த நேரம் வெளியில தான் வேலை ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இருங்கம்மா, நான் வெளியில இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, கூப்பிடுங்க. அண்ணே முனுசாமி, அண்ணே வாங்க. ஆமா வசந்தி, கையில என்னம்மா உங்களை வேலைக்கு எப்போ வர சொன்னது? இவ்வளவு நேரம் காத்து வந்தீங்க?
மீனாட்சி அம்மா இப்ப இல்ல வீட்டுல. நல்ல வேலை நீங்க மீனாட்சி அம்மா இல்ல நேரமா பார்த்து வந்திருக்கீங்க. சரி சரி, பின்னாடி பக்கம் போய் தோட்டத்துல வேலை பாருங்க போங்க. அண்ணே மீனாட்சி அம்மா இல்லைன்னா என்னண்ணே பார்வதியம்மா இருக்காங்களே. பார்வதி அம்மா இருக்கிற தைரியத்துலதான் 2 பேரும் லேட்டா வந்தீங்களோ? அப்படிதான் ஒண்ணு இல்லைண்ணே, வயக்காட்டுல வேலையே அதிகமா இருந்தது, அதையும் முடிச்சிட்டு வரணும்ல. அது முடிக்காம வந்தாலும் மீனாட்சி அம்மா கத்துவாங்கல்ல, அதான் அதையும் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் கூட்டிட்டேன். சரி சரி அதை விடுங்க. ஆமா பார்வதியம்மா எங்க இருக்காங்க? பெரியவிடம்மா வீட்டுல இருக்காங்களா இல்ல வேலைக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்களா? அவங்க எங்கம்மா இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருப்பாங்க? அவங்க பின்னாடி பக்கம் தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. நினைச்சேன் அவங்க அங்கதான் இருப்பாங்க. சரிங்கண்ணே, பார்வதியம்மா தேடி இதோ அவங்க தோழி வந்திருக்காங்க. நான் முதல்ல இவங்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட வீட்டுக்கு வந்துடுறேன். வந்துட்டு வேலையை பாக்குறேன்னா. அப்படியா? பார்வதி அம்மா தேடி வந்திருக்காங்களா? அம்மா வணக்கம்மா. வணக்கம் தம்பி. ஆமாம்மா, அவங்க பின்னாடி பக்கம் தான் இருக்காங்க. இல்லைன்னா இங்க இருக்கீங்களா? நான் போய் கூட்டிட்டு வந்துட்டுமா? ஐயோ இல்ல இல்ல, நான் அங்கே போய் பார்வதியை பாத்துக்கிறேன். அண்ணே இவங்களை கூட்டிட்டு போய் பார்வதி அம்மா கிட்ட வீட்டுக்கு வந்துடுறேன். நான் வந்துட்டு கோட்டால இருக்கிற வேலையை பாக்குறேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச மீனாட்சி அம்மா எப்பயோ வெளியில போனாங்க. அவங்க வந்துட போறாங்க. எப்படியும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாங்க. அதுக்குள்ள கோட்டாவை ஓரளவுக்கு கிளீன் பண்ணுங்க. அப்போ அது நீங்க முன்கூட்டியே வந்தீங்கன்னு நான் சொல்லி சமாளிச்சிருவேன். அண்ணே நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? இதோ இப்போ வந்து கோட்டையை சுத்தம் பண்ணிடுறோம். சரி சரிம்மா, முதல்ல அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு பெரிய அம்மாவை காமிச்சிட்டாங்க போ. சரிங்க அம்மா வாங்கம்மா. சரிம்மா பின்னாடி தோட்டத்துல இருக்காங்களாம்மா, வாங்க என்ன கூட்டிட்டு போறேன். ஆமா வாங்க. அது சரி, அக்கா தங்கச்சி மாதிரி 2 பேரும் ஒட்டியே தான் போவீங்களா? அம்மாவை காட்டுறதுக்கு ஒருத்தர் கூட போலாமே. அண்ணா அப்படிதான் விளையாடுவாரு. நீங்க வாங்கம்மா, நாங்க கூட்டிட்டு போறோம். வாங்க போவோம். ஓ கொஞ்சமா வாடி போன மாதிரி இருக்கேன். தண்ணி விட்டானுங்களா இல்லையா இவனுங்க? அடே கருப்பா முனியா எல்லாம் எங்கடா போனீங்க? அடியே சிகப்பி எங்கடி இருக்கீங்க எல்லாரும்? அம்மா கொட்டை கிட்ட இருக்கோம்மா. இந்த வரமா. அடியே சுந்தரி வரும்போது இந்த செடிங்களுக்கு கூட அந்த தண்ணி ஓசை எடுத்துட்டு வாடி. இந்த எடுத்துட்டு வரேம்மா. ஓலாம் இப்படி வாடி போக விடலாமா? என்ன பண்றாங்களோ இவங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. இப்பதான் பூவெல்லாம் என்னமோ தலை நிமிந்து முகம் மலர்ந்து சிரிச்ச மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க, இந்த பார்வதி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். பார்வதி ஏன் லட்சுமி? பரவாயில்லையே பார்வதி, என்ன மறந்துருப்பேன்னு நினைச்சேன். கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்ச. அடி ஏதாவது சொல்லிட்டு போறேன், உன்ன போய் மறக்கிறதாவது. ஆமா என் வீட்டுக்கு வரேன் என் ஊருக்கு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடி. ஏண்டி போன வர கூட நம்ம போன் பேசுவோம்ல, ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னியா நீனு? என்ன தண்ணி கிளம்பணும் இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லாம வந்திருப்பேனா? வந்த இடத்துல உங்க வீட்டு அட்ரஸ் வர தொலைச்சிட்டேன். போன வேற கொஞ்சம் பழுதாயிடுச்சா. அடி நீ வந்திருக்க எனக்கு கையும் உடல காலம் உடல. லட்சுமி உன்னை பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உங்ககிட்ட பேசினே இருந்து எப்படா உன்னை பாப்பேன்னு ரொம்ப ஆசையா இருக்கும். திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கடி. எனக்கு என்ன உன்னை பாப்பேன்னு எனக்கு சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. அட்ரஸ் வேற தொலைச்சிட்டேன், போனும் கையில இல்ல. எப்படியா உன்னை பார்க்க போறேன்னு தவிச்சிட்டேன். இந்த 2 பொண்ணுங்களா இங்க கூட்டிட்டு வந்தாங்களே, நாங்க எங்க பார்வதி அம்மா தானே நாங்க கூட்டிட்டு போறேன்னு இந்த 2 பொண்ணுங்க தான் கூட்டிட்டு வந்தாங்களே. அடியே சிரிக்கீங்களா? உங்களுக்கு நான் நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. என் தோழி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது என்ன பண்ணீங்க? உங்களுக்கு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க? அவங்க உங்களை தேடி அலைஞ்சிருக்காங்க, கூட்டிட்டு வந்து விட்டுருக்கோம். இதுக்கு போய் நன்றி அது இதுன்னு சொல்லிக்கிட்டேன். அதான் நீங்க எங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க. சரி சரி. ஆமா என்ன 2 பேரும் நாளைக்கு லேட்டா வந்த மாதிரி இருக்கு? அம்மா அது வந்து தெரியும் கையில முகத்துல நல்லாச்சே. ஏதோ வீடு கிரக பஸ்ஸுக்கு போயிட்டு வந்திருக்க போல இருக்கேன். அம்மா உங்களுக்கு உனக்கு அலுவல்காரங்க பத்திரிக்கை வச்சாங்களே, அதே அலுவல்காரங்க எனக்கு பத்திரிக்கை வச்சாங்க. ஆனா என்னால வர முடியல. அதான் காலையிலே போய் பணத்தை கொடுத்து முனுசாமி அனுப்பி விட்டேன். அவன் தான் சொன்னான் கையில அங்க இருக்கா, எப்படியும் வர லேட் ஆகும்னு நினைக்கிறமா, மீனாட்சி அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிங்கம்மான்னு. சரி சரி கவலைப்படாதீங்க, என் மருமக வெளியில தான் போயிருக்கா, வர இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். போங்க போய் இருக்கிற வேலையை பாருங்க போங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களாடி? இன்னும் இல்லம்மா. அடி சிரிக்கீங்களா? முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை பாருங்க போங்க. ஐயோ இல்லம்மா ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. பாருங்கடி வயிற்றுக்கு மட்டும் நம்ம வஞ்சனை வைக்க கூடாது. முதல்ல வயிற்று நிறைச்சிடணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால இறங்கி வேலை செய்ய முடியும். போய் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பாருங்க போங்க. சாப்பாடு கொண்டு வந்தீங்களா? இல்ல நான் சகிப்பி விட்டு சாப்பாடு போட சொல்லட்டுமா? நாங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டோம், அப்புறம் என்ன பாத்துக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையை பாருங்க. ஓடுங்க மீனாட்சி வரதுக்குள்ளார வேலையை பாருங்க போங்க. சரிங்கம்மா அதை போறோம். விளையாட்டு பிள்ளைங்க சாப்பாடு கூட சாப்பிடாம வேலை பார்ப்பாங்களாமா. அதான் நாளை திட்டினாதான் இவங்க கூட கேட்கும். நான் ஒருத்தி முன்ன வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். லட்சுமி உள்ள வா, லட்சுமி உள்ள வாடி. பாரதி நம்ம வீடு தானே, இதுல என்ன இருக்கேன்? லட்சுமி நீ இன்னும் மாறவே இல்லை. சரி சரி வா உள்ள வா. வா லட்சுமி அந்த பைய கூட முதல்ல. இந்த பைய வேற சுமந்துட்டு நின்றுட்டு இருக்கேன், இப்படி கூட. அந்த பைய கையில வச்சுட்டு இருக்கா எனக்கு சுமையா இருக்க போது. எனக்கு எதுவுமே சுமையா இல்லதான், உன்னை பத்தி தெரியாது. சரி சரி நீ வா உள்ள வா, உட்காந்து பேசுவோம். இல்ல பாரதி இவ்வளவு நேரம் பஸ்ல உட்காந்துட்டு தான் வந்தேன், கொஞ்சம் காத்தோட்டமா அப்படியே நின்றுட்டு பேசுவோம். வீடு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பெருசா அழகா இருக்கு. அப்புறம் என் வீட்டுக்கார கட்டினதாச்சே, எனக்காக கட்டின மாளிகையாச்சு இது. நீ சொன்னாலும் இது மாளிகை தாண்டி, உனக்காக உன் வீட்டுக்கார பார்த்து கட்டியிருக்காரு. ஆமா லட்சுமி, இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு செங்கல்லையும் அவரோட மூச்சு காத்து இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. நானும் அவர் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். நீ சொல்றது உண்மைதாண்டி, உன் கூட கண்டிப்பா அவர் வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு.
இப்படி ஒரு புண்ணியவதை விட்டுட்டு அவர் கண்டிப்பா எங்க போக மாட்டாரு. சரி விடு. ஆமா, என்ன நீ சொல்லாம கொள்ளாம கூட ஊர் பக்கம் வந்திருக்கேன். என்னடி விசேஷம்? ஏதாவது விசேஷமா? அது ஒன்றும் இல்லடி பாரதி, பக்கத்துல தான் என் மருமக ஊர் இருக்கு. நீ ஃபோன் பேசும்போதுலாம் இந்த ஊர் பேர் சொல்லல. என் மருமக சொன்னா இந்த ஊர் எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்குன்னு. அதான் என் மருமகளை பார்க்க வரும்போது உன்னை கண்டிப்பா பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்ப நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த நடந்துருச்சே. ஆமால, உனக்கு மொத்தம் 3 பிள்ளைங்களா? ஆமா ஆமா, 3 பிள்ளைங்க தான். 3 பிள்ளைங்களை பெற்றுட்டு தான் முக்கட்டில் உட்காந்து சோறு திங்கிறேன். என்னடி இவ்வளவு வரத்தையா பேசுறேன்? என்கிட்ட போன்ல பேசும்போது நல்ல மாதிரி பேசுனேன். என்னாச்சு? என் கதையை விடு. என் கதையெல்லாம் பெருசா சொல்ற அளவுக்கு இல்லை. ஆமா, உனக்கு 2 பிள்ளைங்க தானே? ஒரு பொண்ணு ஒரு பையன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, இங்கதான் இருக்காங்களா பொண்ணு பையனும், இல்ல ஏதாவது ஊர்ல இருக்காங்களா? உன்னை பத்தி கேட்டா நீ என்ன பத்தி கேட்கறியா? சரி சரி, என்ன பத்தி தானே சொல்லிட்டா போகுது. நீ எத்தனை தடவை போன்ல கேட்டுட்டேன், நானும் சொல்லாமல தட்டி கழிச்சேன். இப்ப நேர்லயே வந்திருக்கேன், சொல்லிடுறேன். ஆமா, நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் தானே மூத்தவன். பையன் பேரு ஏதோ இவன் தான், என் பிள்ளை ரத்னவேல் பாண்டி. என்ன நடராஜ், நேற்று கணக்கு எதுவும் சரியா வராத மாதிரி இருக்கு. மாந்தோப்பு கணக்கெல்லாம் சரியா வருதா இல்லையா? தென்னந்தோப்பு கணக்கும் சரியா வரல, மாந்தோப்பு கணக்கும் சரியா வரல, வாழைத்தோப்பு மட்டும்தான் சரியா வந்திருக்கு. என்ன நடக்குதுங்க? ஐயோ இல்லைங்கய்யா, தென்னந்தோப்பு கணக்கும் மாந்தோப்பு கணக்கும் முத்துப்பாண்டி எனக்கு கொடுத்துருங்க. முத்துக்கிட்ட கொடுத்துறியா? அப்போ சரி, முத்து பார்த்து போனோம். என் கைக்கு கணக்கு வரல, அதான் கேட்டேன். சரி சரி, வாழைத்தோப்பு கணக்கை நான் பார்த்தேன், எல்லாம் சரியா தான் இருக்கு. சரி, கூலி ஆளுங்களுக்குலாம் கூலி கொடுக்கணுமே, கொடுத்தாச்சா? அதெல்லாம் முத்துப்பாண்டியான நேற்றே கொடுத்து முடிச்சிட்டாங்க. நேத்தோட கணக்கு முடிஞ்சது, இந்த வர கணக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுயா. முத்துக்கிட்ட போனா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆமா, அந்த வீட்டு ஆளுங்க யாராவது தோப்பு பக்கம் வந்தாங்களா? ஐயா, அது வந்து அந்த வீட்டு ஆளுங்கெல்லாம் யாரும் வருது இல்லையா. ஆனா அந்த சில்லுவண்டு மட்டும், அந்த சில்லுவண்டு நம்மளை சீண்டி பார்த்துட்டே தான் இருக்கேன். இன்னொரு தடவை தோப்பு பக்கம் வந்துச்சேன் என்கிட்ட சொல்லுங்க, சில்லுவண்டுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்றேன். ஐயா இல்லையா, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு 2வது அண்ணன் சொல்லி வச்சிருக்காரு, அதான் நாங்க எதுவும் சொல்றது இல்லையா. யாரு? ஓ சரி சரி, அவன் சொல்லிட்டான், எதுவும் பண்ணாதீங்க. நம்ம ஏதாவது பண்ண போனா அவன் கோவக்காரன், நம்ம பக்கம் திரும்பிப்பான். சரி, அவன் சொல்லிட்டாங்களோ, எதுவும் பண்ண வேணும். ஆனால் எதுக்கும் சில்லு வண்டு மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இரு. சில்லு வண்டு ஏதாவது சிலுமிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிறேன். எத்தனை தடவை சொன்னாலும் அவளுக்கு புத்தி வராதுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே இந்த பக்கம் வந்து போகிறதே வேலையை வச்சிருக்கோம். ஐயா, அம்மாலாம் இந்த பக்கம் வராது இல்லை, சில்லு வண்டு மட்டும்தான். எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். சரி போ, போய் மற்ற வேலைகளை பாரு. மூத்துக்கிட்ட கணக்கை கொடுத்தலாம், மூத்துக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி வந்து கணக்கை ஒப்படைக்க சொல்லு. சரிங்க, மூத்த கிட்ட சொல்லிடுறேங்க. சரி சரி, போ போய் வேலையை பாரு. பாரதி, உன் புள்ள பொறுப்பா இருக்காரு. பொறுப்பு தானே? என் புள்ள ரத்னவேல் பாண்டிக்கு ரொம்பவே பொறுப்பு ஜாஸ்தி. மொத்த சொத்தம் நம்ம கையில தான் இருக்கணும், எதுவும் தங்கச்சிக்காரி கைக்கு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப பொறுப்பா இருக்காப்ல. என்ன பாரதி சொல்ற? உன் புள்ள உன் பொண்ணு ரொம்ப தங்கமானு பாத்துட்டு இருந்தாப்ல, நீ கூட என்கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்க. இப்ப என்னாச்சு? லட்சுமி, உன்கிட்ட சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? அவ்வளவுதான், அது காத்தோட போச்சு. என் புள்ள தங்கமானவா தான் இருந்தான். எப்போ ஒரு தகரத்தை கட்டிட்டு வந்தானோ அப்பவே இவனும் தகரமாயிட்டான். பாரதி, அட இருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ட்ரோ கொடுக்கும் பாரு, அப்ப உனக்கே தெரியும் நான் சொல்ற தகரம் எதுன்னு. இன்னும் நின்றுட்டு இருக்கேன், கிளம்பு போ வேலையை பாரு. ஐயா, நான் கல்யாணத்துக்காக காசு கொஞ்சம் கேட்டிருந்தேன், தரேன்னு சொல்லிருந்தீங்க. நீங்க தருவீங்கன்னு தான் மொத்த அண்ணன்கிட்டையும் கேட்கல, 2வது அண்ணன்கிட்டையும் கேட்கலாம். நீங்க ஏதாவது? அட ஆமாடா, உனக்கு கல்யாணம் சொல்லியிருந்தேன். இரு மீனாட்சி கிட்ட கேட்டு வாங்கி தரேன். மீனாட்சி அம்மாக்கிட்டையும் எனக்கு காசு வந்த மாதிரி தான். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். முத்துப்பாண்டி அண்ணன்கிட்டையும் இல்லை அந்த அண்ணன்கிட்டையும் கேட்டிருக்கணும். நான் போய் இவர்கிட்ட கேட்டேன் பாரு, என்ன உதைக்கணும். மீனாட்சி, மீனாட்சி, என்ன எதுக்கு இப்ப ஓயாம கத்திட்டு கிடக்கீங்க? என்ன வேணும்? மீனாட்சி கொஞ்சம் பார்த்து பேசு. நம்ம தோப்புல வேலை செய்யறோம், இங்க தான் இருக்கோம். நம்ம பார்த்தா என்ன நினைப்போம்? எனக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. உங்களுக்கு மரியாதை ஒரு கேடு, இருக்கிறத மொத்தமா எழுதி வாங்க தூக்கம் இல்ல. மரியாதை ஒண்ணுதான் இப்ப உங்களுக்கு கேடு. சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன விஷயம் அதை சொல்லுங்க. எனக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை அப்படி செய்ய போற? இருக்கிற நகைகளும் பட்டு போடுவீங்களும் எடுத்து மறுபடியும் பார்த்து வைக்க போற, அதானே? அதுவும் ஒரு வேலை தான். சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க முதல்ல. அது ஒண்ணும் இல்லை மீனாட்சி, இந்த ஒரு காலம் நல்லாச்சு, எனக்கு வர கல்யாணம், அதான் கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருந்தேன். போய் அந்த லாக்கர்ல இருந்து கொஞ்சம் பணம் எடுத்துட்டோம், அவனுக்கு கொடுப்போம். லாக்கர்ல எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. டேய் நடராஜ், நீ கீழே போ. கீழே முனுசாமி உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வச்சிருப்பான், வாங்கிக்க. சரிங்கம்மா. அம்மா எவ்வளவுமா? எவ்வளவா? ஏண்டா எவ்வளவுன்னு சொன்னா வாங்கிப்பியா? அது சரி சரி சரி, 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். முழுசா 10,000 கொடுத்துருக்கேன். இங்க பாரு, 1 இல்ல 1.5 மாசம் தான் டைம், அதுக்குள்ள இந்த 10,000 ரிட்டர்ன் பண்ணிடணும், சரியா? 10,000? அம்மா இல்லம்மா, முதல்ல காசு வாங்கலாம் நினைச்சேன், கடன் கொஞ்சம் அதிகமாகிடும் போல இருக்கு. இவ்வளோ பெரிய அமௌண்ட் எனக்கு வேணாம்மா, நீங்களே வச்சுக்கோங்க. என் கல்யாணத்தை நான் எப்படியாவது தட்டு மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், பண்ணிக்கிறேம்மா. நடராஜ், எதுக்குள்ள பணம் வேணாம்னு சொல்றேன்? நீங்க பாருடா, கல்யாணத்துக்கு கேட்க செலவு இருக்கும். இந்த 10,000 வாங்கிக்க, இது உனக்கு எல்லா வகையிலும் யூஸ் ஆகும். இது இந்த 10,000 எனக்கு யூஸ் ஆகும். ஐயா, நீங்க கொடுக்குறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் போய் 2வது அண்ணன்கிட்ட கேட்டுக்கிறேன். ஐயா இல்லையா, இருக்கிறீங்க பரவாயில்ல. டேய், எங்க கிட்ட பணம் வேணாம்னு சொல்லிட்டு பெரியவங்கிட்டையும் சின்னவங்கிட்டையும் பணத்தை கேட்டா, நீ கேட்டா எனக்கு தெரிய வந்துடும் பாத்துக்க.
அவனுங்க கிட்ட கேட்டா பெரிய அமௌண்ட் கிடைக்கும்னு நினைச்சு அங்க போய் கேட்காத. நீ கேட்ட அது எனக்கு நல்லாவே தெரிய வந்துடும். வேணும்னா இந்த 10,000 வாங்கிக்க, இல்லனா நீயே உன் கல்யாணத்தை பார்த்து பண்ணிக்க. இல்லைங்கம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. பாத்தியா லட்சுமி, இதுதான் நான் சொன்ன தகரம். ஒரு 10,000 கொடுத்து கல்யாணத்தை நடத்தணுமாமா. அதுவும் என் புள்ள வேற. இந்த 10,000க்கு நிறைய செலவுகளை பண்ணலாமா. சரிங்கய்யா, நான் கிளம்புறேன். அம்மா கிளம்புறேம்மா, தோப்புல வேலை நிறைய இருக்குமா, நான் கிளம்புறேன். டேய் நடராஜ் நில்லு. அம்மா, அந்த செல்லு வந்து தோப்பு பக்கம் வந்து போகுதுன்னு அப்பப்ப என் காதுக்கு வருது. அம்மா, சிறுவண்டு ஸ்கூலு அந்த பக்கம் தானம்மா இருக்கேன், தோப்பை தாண்டி தானமா போகணும். அதனால தான் தோப்பு பக்கம் வந்து போகிற மாதிரி இருக்கு. போயிடுமா, உடனே போயிடுவா. எங்கேயும் தோப்புலலாம் நிற்கிறதெல்லாம் இல்லை, உடனே தாண்டி போயிடுமா. யோ கேட்டியா, அந்த வீட்டு ஆளுங்களுக்கு ஒரு முடிவு கட்டேன்ற, நீயும் கட்டாம அமைதியா இருக்க. மீனாட்சி, இதில் என் கையில் எதுவுமே கிடையாது, அம்மா கையில் தான் எல்லாமே இருக்கு. நானும் பல தடவை அம்மா கிட்ட பேசிட்டேன், நீங்கள் பார்த்து தானே இருக்கேன். என்னத்தை பேசி தொலைஞ்சியோ, உனக்கு விவரம் பத்தலன்னு சொல்லு. திறமையும் இல்லை விவரமும் இல்லை, உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் தான் படாத பாடுபட்டு இருக்கேன். டேய் நடராஜ், அந்த வீட்டு ஆளுங்க யாராவது தோப்பு பக்கம் வந்தாங்க, செல்லு வந்து ஸ்கூலுக்கு போறதுனால அந்த தோப்பு பக்கம் போயிட்டு வரதும் விட்டு வச்சிருக்கேன். இங்க பாரு, எதுக்கும் அந்த சில்லு வண்டி மேல கொண்டு வச்சுக்கிட்டே இரு. அது என் தோப்புல எங்கேயாவது காலுகளை வைக்க போகுது. சரிங்கம்மா, தோப்புலலாம் எங்கேயும் நிற்கிறது இல்லை, நேராக ஸ்கூலுக்கு போயிடுமா. இன்னைக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேம்மா. அவங்க மேலாம் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இரு. அந்த வீட்டு ஆளுங்க யாரும் தோப்பு பக்கம் வரக்கூடாது. இந்த சில்லு வண்டிக்கு இந்த வருஷத்தோட ஸ்கூல் முடியுதுல்ல, அடுத்த வருஷம் அந்த தோப்பு பக்கம் காலை வைக்கட்டும், நானும் வெட்டி எடுத்துறேன். என்னடி பார்வதி, உன் புள்ள அநியாயத்துக்கு இப்படி மாறிட்டான்? மாறிட்டானாவா? மாறலடி, மாத்திட்டான். கடவுளே, வீட்டுக்கு வர ஒரு மருமகளும் இப்படி இருந்தா என்னடி ஆகுறது? எல்லாரையும் ஒட்டு மொத்தமா சொல்லிட முடியாது லட்சுமி, ஒரு சிலது இப்படி இருக்கதான் செய்யுதுங்க. என் புள்ள அந்த வீடு சொன்னானே, அது எந்த வீடு தெரியுமா? எந்த வீடு பார்வதி? என் வயிற்றுல பிறந்த என் பொண்ணு, அதான் அவனோட தங்கச்சின்னு வாய் திறந்து கூட சொல்றதுக்கு சாருக்கு வாய் வரல. வாய் வந்தாலும் பக்கத்துல இருக்க பாரு ஒரு வாய், அது வீடாது. அதனாலதான் அந்த வீடுன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன பார்வதி சொல்றேன்? தங்கச்சியை தாங்கணும்னா இன்னைக்கு தங்கச்சின்னு கூட சொல்லாம அந்த வீடுன்னு சொல்றான். அந்த அளவுக்கு என் பிள்ளைங்க தகரடப்பாவா மாத்தி வச்சிருக்கா. பார்வதி, ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கேன். பிள்ளைய மருமகளையும் இந்த லட்சணம்னா உனக்கு மொத்தம் 3 பேரனுங்க சொன்னல, 3 பேரனுங்களை எப்படி? அடிய லட்சுமி, நீ என்ன இப்படி சொல்லிட்டான்? என் பிள்ளைய மருமகள் தான் நார் மாதிரி, ஆனா என் பேரனுங்க அதில் கட்டி எடுத்த பூ மாதிரி. என்ன பூவோட சேர்ந்து நார் மணக்கம்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் நார் மணக்கதான் மாட்டேங்குது. என் பேரனுங்க தங்கம், சொக்க தங்கம், சொக்கத்துக்கெல்லாம் சொக்கம், என் சொக்க தங்கங்க 3. அப்படியா? ஆமா லட்சுமி, என் மூத்த பேரன் முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி, ஏன் முத்து? கொடியும் தோரணமும் குங்குமமும் கண்டனமும் என்னை மாதிலையும் பெருமிங்க குமணமும் இன்பம் பாட்டி சொல்லுங்க பாட்டி. என்னையா பேராண்டி, காலையிலே வெள்ளனே மில்லுக்கு கிளம்பிடுவேன், இன்னும் மில்லு பக்கம் போகாம இருக்க, என்னையா சங்கதி? பாட்டி அதெல்லாம் எதுவும் ஒண்ணு, இப்பயே கிளம்பிட்டேன், சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி ஒரே ஆடும், அதை சாப்பிட்டுட்டு வந்த பாட்டி. அடடி, சாப்பிட்டுட்டு இருந்த பிள்ளைய நான் கூப்பிட்டுட்டேனோ? அதெல்லாம் உண்மை இல்லை பாட்டி, சாப்பிட்டு கை காலம் போது நீங்க கூப்பிட்டீங்க. சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம் பாட்டி? ஐயா பேராண்டி, இந்த பக்கத்துல இருக்கால, இவன் என் தோழி லட்சுமி. வாங்க பாட்டி. வணக்கம் பாட்டி. பாட்டி இவங்களை பத்தி தானே அடிக்கடி 3 பேர்கிட்ட நிறைய சொல்லுவீங்க. அது சரி பாரதி, என்னை பத்தி நல்லா சொல்லி கொடுத்துருக்க போல இருக்கேன். ஆமாண்டி, இத்தனை வருஷம் நட்பாச்சு, சொல்லாம இருப்பேனா? ஆமா பாட்டி, உங்க நட்பை பத்தி எங்க பாட்டி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க 2 பேரும் இணைப்பையாவது தோழியாச்சே, உங்களை பார்க்கணும்னா ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களையும் கூட்டிட்டு போக சொல்லுவாங்க, வேலைகள் கரெக்டா இருந்ததுனால பாட்டியை கூட்டிட்டு வர முடியல. ஆனா நாங்களே உங்களை கூட்டிட்டு வரோம், உங்களை பார்க்க கூட்டிட்டு வரணும் தான் நினைச்சோம். நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்க. வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னையா, நீ இருக்க, நீ ஏதோ இருக்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி, எங்க பாட்டி பார்க்க வந்துட்டீங்களா, இனிமே பாருங்க நீங்க எப்படி இருப்பீங்க. என் பேரண்டி அப்படிதான் கொஞ்சம் பில்டப் ஜாஸ்தியா விடுவான், நீ நம்பிடாத. சரி லட்சுமி, இவன் தான் என் மூத்த பேரன் முத்துப்பாண்டி. எம்காம் முடிச்சிருக்கான். எம்காம் முடிச்சுட்டு இங்க ரைஸ் மில்ல மொத்தமா இவன் தான் பாத்துக்கிறானே. பரவாயில்லையே, பொறுப்பான பேரன் தான். பேரை மட்டும் பொறுப்பு இல்ல, பேரனுக்கு வாட்சவளும் பொறுப்பு தான். நீரு என் பேத்தியும் பாத்துறேன். இப்ப கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்க, அது உன் மூத்த பேரன் தானா? அவனே தான் இவன். கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. என் பேத்தி என் வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆகுது. இரு என் பேத்தியை கூப்பிடுறேன், அவளையும் பாத்துறேன். என் முத்து, என் பேத்தியை கூப்பிடுறேன். இந்த கூப்பிடுறேன் பாட்டி. அமிர்தா, அமிர்தா இங்க வாமா. சொல்லுங்க, கூப்பிட்டீங்க? பாட்டி கூப்பிட்டாங்க. பாட்டி சொல்லுங்க பாட்டி, ஏதாவது குடிக்க கொண்டு வரட்டுமா? எதுவும் வேணாம் ராஜாத்தி, நான் உன்னை கூப்பிட்டதுக்கு காரணமே வேற. இதோ என் தோழி வந்திருக்கா, அவளுக்கு ஒன்று அறிமுகப்படுத்தணும்ல. இவதான் என் பேரனோட கொஞ்சாதி, என் பேத்தின்னு நான் அறிமுகப்படுத்த வேணாம், அதுக்கு தான் கூப்பிட்டேன். பாட்டி பாட்டி வணக்கம். வாங்க பாட்டி. ஜோடி நல்ல ஜோடி இது, மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு, பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் போரு. நல்ல தவம் இரு பாட்டி, பேரனுக்கு ஏத்த பொண்டாட்டிதான். ஜோடி பொறுத்த அமோகமா இருக்கேன். நல்லா இருக்கேம்மா, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். பாட்டி எங்க கல்யாணத்துக்கு வரலாம், இப்போ பாத்தீங்களா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா பாட்டி, பாட்டி நிறைய சொல்லியிருக்காங்க உங்களை பத்தி. நீங்க லட்சுமி பாட்டி தானே?
பாட்டி நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும்டா, நீங்க எப்பவும் இதே சந்தோஷத்தோட நீண்ட ஆயுசுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் நான் மில்லுக்கு போறதுக்கு லேட் ஆகும். கோழியை பிடிச்சிட்டு வரேன். உங்க தோழி வேற வந்திருக்காங்க. விருந்த தடபுடலா போட்டுருவோமா? ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாப்பா, நான் பெருசா சாப்பிட்டுக்க மாட்டேன். ஐயா பேராண்டி அவ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறப்பா. நீ போ, ஆட்டையும் கோழியும் பொடி, இன்னைக்கு விருந்து போட்டே ஆகணும் அவளுக்கு. பாட்டி அப்ப இன்னைக்கு தடபடலா விருந்து இருக்கு, நான் போய் மசாலா அரைச்சு வைக்கிறேன். அடி ராஜாத்தி உனக்கு எதுக்குமா இந்த வேலை? அதான் ஆளுங்க இருக்காங்களா, அவங்க பாத்துக்க போறாங்க. என்ன பாட்டி உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, நம்ம கையால சமைச்சு போடாம அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏங்க போங்க, நீங்க போயிட்டு கோழியும் ஆடும் பாட்டி சொன்ன மாதிரி பிடிச்சிட்டு வாங்க. எல்லாத்தையும் எடுத்து வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். பாட்டி ஆர்டர் போட்டாச்சு. சரி நான் கிளம்புறேன் பாட்டி. சரியா பேராண்டி ஓ. சரிம்மா நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிங்க. குழந்தை வீட்டுக்கு வர சொல்லுங்க, மதியம் சாப்பாட்டுக்கு. இன்னைக்கும் எப்பவும் போல அங்கேயே சாப்பிட்டு போறாரு. அது நல்ல வேலை ஞாபகப்படுத்துங்க. அவனை நான் வீட்டுக்கு வர சொல்றேன். வீட்டுக்கு வர சொல்றது என்ன, கையோட கூட்டிட்டு வரேன். பார்வதி சொல்லு லட்சுமி, உன் மூத்த பேரன் ரொம்ப தங்கமானவனா இருக்கான், எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறானே. நான் தான் சொன்னேனே ஒன்னு ஒரு தங்கம். இப்பதானே முத தங்கத்தை பார்த்தேன், ரெண்டாவது தங்கத்தை பார்க்கலீங்க. என் ரெண்டாவது தங்கம் தான் இந்த வீட்டோட பெரிய தூணு. அது தங்கம் சொக்க தங்கம். என் ரெண்டாவது பேரன், அவன் பேரு ஈஸ்வர பாண்டி. பார்வதி ஈஸ்வர பாண்டிங்கிறது? ஆமா லட்சுமி, என் புருஷன் பேரு தான். என் புருஷன் பேரை தான் என் ரெண்டாவது பேரனுக்கு வச்சிருக்கேன். எங்க வீட்டோட தூணுன்னு சொன்ன பார்த்தியா, என் புருஷன் என் வீட்டோட தூணா தானே இருந்தாரு. அதான் என் ரெண்டாவது பேரனுக்கு என் புருஷன் பேரையே வச்சுட்டேன், ஈஸ்வர பாண்டி. அது சரி, உன் புருஷனோட பேரையும் வச்சிருக்கேன்னா ரெண்டாவது பேரனுக்கு மவுசு ஜாஸ்தி தான் போல இருக்கேன். ஆமா லட்சுமி, மற்ற ரெண்டு பேரும் தங்கம்னா இந்த பேரும் வைரம். என் வைரத்துக்கு என் புருஷன் பேரை வைக்கலாம்னா எப்படி? என் புருஷன் பேருக்கு ஏற்ற மாதிரி என் பேரா இருப்பான். என் பேரனும் பெரிய படிப்பு படிச்சிருக்கான். ஆனா படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு வேண்டாம். இந்த ஊர்ல தான், என் சொந்த ஊர்ல தான் இருப்பேன். அதுவும் என் சொந்த நிலத்துல தான் இறங்கி வேலை செய்வேன்னு எங்க நிலத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கான், விவசாயம். நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டேன், விவசாயம் பார்க்கறேன்னு சொல்றேன், ரொம்ப பெரிய விஷயம் தான். அவனுக்கு விவசாயம்னா அவ்வளவு பிடிக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு வில்லங்க வந்தது என் பேரன் சும்மா இருக்க மாட்டான். இப்ப கூட ஒரு பஞ்சாயத்துக்கு தான் போயிருக்கானா பாத்துக்கேன். இங்க பாருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் அவங்களாம் வந்துருவாங்க. ஒழுங்கு மாதிரி தான் நான் சொல்ற இடத்துல கையெழுத்த போடு. கையெழுத்த போட்டுட்டு வீட்டை பார்த்துட்டு போயிட்டே இரு. இங்க பாரு ஏறாமா, நீ சொல்றதுக்கெல்லாம் இந்த அப்பா தலை சாய்க்க மாட்டேன். சோறு போடுற பூமியை கட்டணம் கட்ட போறியா? அதெல்லாம் முடியாது, நான் எதுக்கும் அனுமதிக்க மாட்டேன். இந்த பூமி இருக்க போய் தான் உன்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சு ஆளாக்கணும். இதை போயிட்டு வித்துட்டு இதுல கட்டணம் கட்ட போறியா? அதுக்கெல்லாம் நான் ஊர் காலமா சம்மதிக்க மாட்டேன்ப்பா. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதப்பா. இந்த ஊருக்காரங்களுக்கு இந்த நிலத்தை நீ வித்தினா கூட லட்சத்தை தாண்டாது. ஆனா நான் பேச வேண்டிய இடத்துல பேசி கோடி கணக்கத்துல இந்த இடத்துல கோடி கணக்கில் போறதுக்கு நான் பேசி வச்சிருக்கேன்ப்பா. இங்க பாரு, பொழைக்கிற வழியா பாரு. அதை விட்டுட்டு சோறு போடுற பூமி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு டயலாக் விட்டுட்டு இருக்காது. ஏன் சொல்ல மாட்டேன்? இப்ப நான் சொல்றதெல்லாம் உனக்கு வெறும் பேச்சாதான் தெரியும். நீ காலேஜ்ல ஃபீஸ் கட்டாம, அப்ப ஃபீஸ் கட்டல நீ காலேஜ் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்கப்பான்னு வந்து நின்னீங்க. அப்ப கை கொடுத்தது இந்த நிலம் தான். இங்க பாருப்பா, சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆமா, அப்புறம் அதுக்கு கூட இது கை கொடுக்கலாமா எப்படி? அதான் கை கொடுத்துருச்சுல, இப்ப இது நமக்கு தேவைப்படாது. நான் சொன்ன கேளு. இங்க பாருப்பா, 2-3 கோடிக்கு பேசியிருக்கேன். வந்தா உனக்கு லட்சத்துல ஏதோ ஒன்றத்தை கொடுத்தேன், உன்னையும் அம்மாவையும் வேற எங்கேயாவது வச்சிடறேன். நாங்க நிம்மதியா சிட்டியில போய் வாழ்ந்துக்கிறோம். ராமு, நீ என்ன சொன்னாலும் சரி, இது நான் கஷ்டப்பட்டு வளர்த்து சம்பாதிச்சது. இதை நான் எக்காந்து கொண்டோம். உன் பிள்ளைய விட இந்த இடம் உனக்கு அவ்வளவு பெருசா போச்சு. இந்த நிலத்தை கட்டிக்கிட்டு ஆள போறேன். உன் புள்ள போய் சேர்ந்தா பரவாயில்லையா? ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்? இப்படியெல்லாம் பேசாதீங்க. அப்புறம் எப்படி பேச சொல்றேன்? நான் சந்தோஷமா சொகுசா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ போய் பிச்சைறான்னு சொல்ற. இங்க பாரு, இந்த நிலத்தை நிலமா வச்சிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கணும். அப்படிலாம் சொல்லாது யாராமு. சோறு போட்டு பூமியா, பூமி இப்படிலாம் சொல்லக்கூடாதியா. என்னைக்கு என்ன தந்தது அதை தானே சொல்ல முடியும். கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு? அந்த கர்ணனுக்கு தம்பி இவன். அட, ஈஸ்வர் தம்பியே வந்துட்டாரு. எவன் வந்தாலும் ஏன் என்னத்தை மாத்த முடியாது. இவன் பெரிய இவனா? இவன் ஏன் அப்பனோட நிலத்தை நான் விற்கிறதுக்கு இவன் யாரு பஞ்சாயத்து பண்றதுக்கு? யாராம அந்த தம்பி பத்தி உனக்கு தெரியாது. கொஞ்சம் வாய் அடக்கி பேச சொன்னா கேளு. உங்க அப்பா மாதிரி பொறுமையா இருக்கிறவர் கிடையாது அவரு, ஈஸ்வர பாண்டி. அவரை பத்தி உனக்கு தெரியாது, சொன்னா கேளு. அமைதியாரு. கண்டவனுக்குலாம் பயந்துட்டு கிடக்குற.
அச்சம் நேரம் யோ எதுக்கு என்ன அடிச்சான்? ஏய் என்ன சொன்னா? எதுக்கு சார் இப்போ என்ன அடிச்சீங்க? அது அடிச்சதோட விட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுறனா உன்னை பொண்ணு இந்த நிலத்துல புதைச்சிருவோம் பார்த்துக்கோ. சார் இது எனக்கும் எங்க அப்பாவுக்கும் உள்ள பிரச்சனை. நீங்க எதுக்கு சார் நடுவில் வரீங்க? உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உள்ள பிரச்சனை. ஏண்டா சோறு போடுற பூமி இதை விற்க கூடாதுன்னு உங்க அப்பா கத்தி காதலிட்டு இருக்காரு. அதுவும் காதல விழலாம் கோடி முக்கியமா போச்சும். எவ்வளவுதான் கோடி கணக்கில் நீ வச்சிருந்தாலும் பசிச்சா சோறு தானே திங்கணும். அந்த சோறு இதுல இருந்து வரும் தெரியும்ல சார். என்னைக்கா இருந்தாலும் இந்த சொத்து எனக்கு தானே சார் வரப்போகுது. நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், விட்டுட்டு போங்களேன். எங்க அப்பா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்க படிச்சவர் தானே சார். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் எப்படி பேசுறீங்க? என்ன சொன்னா இந்த சொத்து உன் பேர்ல வரப்போதா? டேய் இந்த சொத்து உனக்கு வர்றதுக்கு இது ஒன்றும் பாட்டம் சொத்து கிடையாது, உன் அப்பா சம்பாதிச்சது. அப்புறம் சுயநனவோடு உனக்கு எழுதி கொடுத்தாதான் உண்டு. நீ பெத்து போட்டேன்னு வச்சுக்கோ, அந்த பேர குழந்தைக்கு தான் போய் சேரும் இந்த சொத்து. உனக்கு உன் தாத்தா சொத்து தான். போய் உன் தாத்தா எதெல்லாம் வச்சிருந்தா அதை விற்று கோடிக்கணக்கில் வாங்கிக்க போட்டா. சார் எங்க அப்பாவுக்கு நல்லது பண்ணதானே பாக்குறேன். நீங்க என்ன சார் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? எதுதான் நல்லது? பச்சை பசங்க விளைஞ்சிருக்க பூமியை தரமட்டமாக்கி பில்டிங் கட்டுறதுதான் நல்லதும். ஏதாவது சொல்லிட போறேன். படிச்சவன் தானே நீனு. நான் படிச்சவனா தான் நடந்துக்கிறேன், நீங்க படிச்சவனா நடந்துக்கிறேன். உன்னை படிக்க வைக்க இந்த பூமி தான் கை கொடுத்துருக்கேன். அதை மனசுல வச்சுட்டு நன்றியோட நடந்துக்க. முதல்ல உங்க அப்பாவை நல்லா பாத்துக்க, அப்புறம் கோடி கணக்கில் வாங்கி நீ சொகுசா வாழ பாரு. இங்க பார், இந்த நிலத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தது உன் உடம்புல ஏதோ ஒரு பகுதி இல்லைன்னு நினைச்சுக்கோ. உனக்கு சொல்லி எல்லாம் புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த நிலத்துல நீ எதுவும் பண்ணக்கூடாது. இது உங்க அப்பாவோட நிலம். அப்புறம் சம்மதிச்சு கொடுத்தா நீ என்ன வேணா பண்ணிக்க. அப்பா கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்லையா நான் எப்படி கொடுப்பேன்? இந்த பூமி தான் என் குடும்பத்தை காலகாலமா காத்துட்டு வருது. நான் எப்படி இதை வைப்பேன்? கேட்டுக்கிட்டேன். அப்புறம் சம்மதம் இல்லாம நீ ஏதாவது இந்த நிலத்துல கைய வைக்கணும்னு நினைச்சேன், அப்புறம் நான் இதே மாதிரி உன் மேல கைய வைக்க வேண்டியது வரும். அறையோட விட மாட்டேன், கொன்னுடுவேன். சாப்பிட்றது. அப்பா நீங்க வீட்டுக்கு போங்க. இவன் இனி எதுவும் பண்ண மாட்டோம். அப்படி ஏதாவது பண்ணோம் நான் பாத்துக்கிறேன். சரியா? ஏ பஞ்சாயத்தில் தன்னாடி பஞ்சம் வந்த கண்ணனடி பரம்பரையா பறக்குதடி இவங்க கோடி. என்னப்பா முறை மாமன் நியூ சீரிஸ் பார்த்தீங்களா? சீரிஸ் எப்படி இருந்தது? எல்லாரோட இன்ட்ரோ எப்படி இருந்தது? நம்ம பார்வதி பாட்டியோட இன்ட்ரோ, அப்புறம் மிஸ்டர் ரத்னவேல் பாண்டி அவரோட இன்ட்ரோ, அவங்க ஒய்ஃபோட இன்ட்ரோ, அப்புறம் நம்ம முத்துப்பாண்டி, ஈஸ்வர பாண்டி இவங்களோட இன்ட்ரோலாம் எப்படி இருந்தது? நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய கேரக்டர்ஸோட இன்ட்ரோ இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னது தான். இதை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் கொடுக்குறேன். ஓகே வடியஸ். இதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்டோரியோட ஸ்டார்டிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் கெஸ் பண்ணியிருந்தீங்களோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் இது எப்படி இருக்கும், எது மாதிரி போகும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எஸ். அப்புறம் ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டிஎஸ். ஓகே, இன்றைக்கி இன்னொரு ஸ்டோரி வருமானு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பிஎம் ஸ்டோரி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. முடிஞ்ச வரைக்கும் பிஎம் ஸ்டோரி போட முயற்சி பண்ணுறேன் டிஎஸ். ஓகே ஓகே, பாய் டிஎஸ்.